இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சினு, நீங்க வெளிநாட்டுக்கு ஹனிமூன் போறதுக்கான டிக்கெட்டும் மத்த எல்லா விவரமும் இதுல இருக்கு. இந்தா, சந்தோஷமா போயிட்டு வாங்க. ஏய், இன்னும் இருக்குடா. இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி போட்டோ எடுப்பாங்கல்ல, அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறமா போட்டோ எல்லாம் எடுப்பாங்கல்ல, எல்லாத்துக்கும் சேர்த்து ஏற்பாடு பண்ணிட்டேன்டா. இப்போதைக்கு இத பண்ணிருக்கோம், ஆனா இதுக்கு மேலயும் செய்வோம். சந்தோஷமா பத்மா? குடும்பமா ஒன்னா சேர்ந்து எனக்கு எதிரா எல்லாத்தையும் பண்ணிட்டீங்கல்ல. பத்மா, நீ தப்பா யோசிக்கிற. நீயும் இந்த குடும்பத்துல ஒருத்தி தானே. மாயாவுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லனே. ஏய், என்னடி என் குடும்பத்துல இருக்கிற எல்லாத்தையும் உன் பக்கம் இழுத்துட்டு நீ நினைச்சது எல்லாத்தையும் சாதிச்சிட்டல? எல்லாரையும் எனக்கு எதிரா திருப்பி விட்டுட்டல. இல்லனே, இதை எதையுமே நான் ஏத்துக்கவே மாட்டேன். அத்தை, தயவு செஞ்சு இதை ஏத்துக்குங்க. சீரியல நீங்களே செஞ்சிருக்கீங்க, அவங்க ஏத்துக்கலன்னு வேற சொல்றீங்க. இதை எப்படி ஒத்துப்பாங்க? இதுல நடைமுறையே கிடையாது. இல்ல, இதுல ஏத்துக்கிறதுல என்ன கஷ்டம் இருக்கு? அன்பானவங்களுக்கு அன்போட ஒருத்தர் வந்து கொடுக்கறதுல வாங்கிக்கிறதுல என்ன கஷ்டம் இருக்கு? இத பாரு பத்மா, உன்னோட கேவலமான புத்தி தான் இதெல்லாம் தடுத்துட்டு இருக்கு. முதல்ல கொஞ்சமாவது நல்லவளா மாறு, அப்பதான் எல்லாரும் சந்தோஷமா இருக்க முடியும். பத்மா, இப்ப கடைசியா நீ என்ன செய்ய போற? என்னன்னு என் புருஷன் கொண்டு வந்த சீரை நான் எப்படி நான் ஏத்துக்க முடியும்? இங்க பாருங்க, இதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியாது. டேய், நீ என்ன ஒத்துக்கிறது? நீ என்ன கேட்டையோ அதை பண்ணியாச்சு. இதுல ஏதாவது குறை இருந்துச்சுன்னா சொல்லு. இதுக்கப்புறம் மாயாவுக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு நீ முடிவு பண்ணக்கூடாது. என் பொண்ணுக்கு பண்ண வேண்டியதை நான் முன்னாடி நின்னு நடத்துவேன். மச்சான், நீங்க ஜோசியரை வர வச்சு ஒரு நாள் குறிச்சு சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்க மச்சான். யாருமே என் பேச்ச மதிக்க மாட்டீங்கல்ல? நடத்துங்க, உங்க இஷ்டம் போல எல்லாத்தையும் நடத்துங்க. ஏய் பத்மா, இவெல்லாம் திருந்தவே மாட்டா.